கேரள மாநிலத்தில் 3 வெவ்வேறு எஸ்பிஐ ஏடிஎம் மையங்களில் கைவரிசை காட்டிய கும்பல் தமிழ்நாட்டில் புகுந்து தப்ப முயன்றபோது போலீசார் விரட்டி பிடித்தனர். கொள்ளையர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொள்ளை கும்பலில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கொள்ளை நடந்தது எப்படி, என்கவுண்டரின் போது நடந்தது என்ன என்று இந்த சம்பவத்தை சற்று விரிவாக பார்க்கலாம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் 3 வெவ்வேறு இடங்களில் இயங்கி வரும் எஸ்பிஐ ஏடிஎம்களை குறிவைத்துள்ளது வடமாநிலத்தை சேர்ந்த கொள்ளை கும்பல். இன்று அதிகாலை 2:30 மணிக்கு தொடங்கி காலை 4 மணி வரை மாப்ராணம், கொழலி, சோர்னூர் ஆகிய பகுதிகளுக்கு 7 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி சென்றுள்ளது. கொள்ளையடிக்க கிரெட்டா சொகுசு காரில் சென்ற இவர்கள் ஏடிஎம்களில் நுழைந்தவுடன் சிசிடிவி கேமராவுக்கு எண்ட் கார்டு போட்டுள்ளனர். திருடுவது தெரியக்கூடாது என்று சிசிடிவி கேமராவில் ஸ்ப்ரே அடித்துவிட்டு கொண்டு போன கேஸ் கட்டரை வைத்து ஏடிஎம் இயந்திரத்தை அறுத்து உள்ளே இருந்த லட்சக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். 3 ஏடிஎம் மையங்களிலும் சுமார் 65 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு தயாராக வைத்திருந்த கண்டெய்னருக்குள் ஏறியுள்ளது இந்த கும்பல். பணத்தையும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய சொகுசு காரையும் கண்டெய்னருக்குள் ஏற்றிவிட்டு வண்டியை எடுத்துள்ளனர். இதற்கிடையே ஏடிஎம் மையங்களில் அரங்கேறிய கொள்ளை குறித்த தகவல் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. திருட்டு கும்பல் ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட கண்டெய்னரில் செல்வதையும் தெரிந்து கொண்ட கேரள போலீசார் கண்டெய்னரை விரட்டியுள்ளனர். ஆனால் கேரள போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தமிழக எல்லைக்குள் புகுந்துள்ளது கண்டெய்னர். இதுகுறித்து உடனடியாக தமிழக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கண்டெய்னர் லாரி ஒன்று வழிநெடுகிலும் விபத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் நாமக்கல் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. ஏற்கனவே நாமக்கல் எஸ்பிக்கு கொள்ளை கும்பல் குறித்த தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் சுதாரித்த போலீசார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னரை விரட்ட துவங்கியுள்ளனர். குறிப்பிட்ட அந்த கண்டெய்னர் லாரியை கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் துரத்திய காவல்துறையினர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் மடக்கி பிடித்தனர். அப்போது லாரியை ஓட்டிச் சென்ற கொள்ளையர்களில் ஒருவரான ஜீமான் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி பதிலுக்கு சுட்டுள்ளார். இதில் கொள்ளையன் ஜீமான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த 30 வயதான ஹசர் அலி என்பவருக்கு 2 கால்களிலும் தலா 1 புல்லட் என 2 புல்லட்டுகள் பாய்ந்து காயம் ஏற்பட்டது. அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருகிறது. மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது நடவடிக்கையை அடுத்து போலீசாரின் நடைமுறைகளை தொடர்ந்து கொள்ளையர்கள் கேரள போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. இதற்கிடையே கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த 2 காவலர்கள் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கொள்ளை கும்பல் ஹரியானாவை சேர்ந்த மேவாட் அல்லது ராஜஸ்தானின் பவாரியா கும்பலாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர்.